ஹாய் நண்பா, சினிட்டா வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம சதீஷ் கிருஷ்ணா மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு எல்லோரும் தெரியும். அவர் டைரக்ஷனில் உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச கவின் மற்றும் பிரீத்தி அசானி அயோத்தியா படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் லீலா பண்ணியிருக்காங்க. அந்த படம் தான் டீசர் தான் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட டீசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிஸ் கிஸ் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு லவ் ரொமான்டிக் ஃபிலிமாக தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படத்தோட டீசராக அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் திங், கவின் அவரோட அந்த டீசரில் இருக்கிற ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து அந்த டீசரில் அவர் ஸ்டைலாக நினச்சிக்கா அவரோட அந்த கொடுத்த லுக்கில் டிஃப்ரென்ஸு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிம்பிளான இதுவாக தான் இருக்குது. லிட்டில் பிட் காமெடி, ரொமான்ஸ் வித் லிட்டில் பிட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் கலந்து தான் இந்த படம் இருக்கும் போல் இருக்குது. அது இன்னும் ஃபுல்லாக தெரியல. ஆனால் டீசரில் ஸ்டோரியும் பெருசாக ரிவீல் பண்ணதுனால அந்த டீசரில் அப்படி தான் தெரிஞ்சிச்சு. இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜெயம் மார்ட்டின் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சினிமோட்டோகிராஃபர் வந்து ஹரிஷ் கண்ணன். இவங்கெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ஜெயின் மார்ட்டின் கடைசியாக பண்ண ஒரு படங்கள் ஊட்டி இந்த படமும் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க சொன்னால் ஒரு டாடா. இவர் கூட டாடா படம் பண்ணியிருக்காரு. லிடி பிக்கர் அவர் தான் பண்ணார். இப்போ தொடர்ந்து அவரே தான் இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நான் பிரீத்தினே சொல்கிறேன். பிரீத்தி அவர்கள் இந்த டீசரில் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கவின் அவர்களோட ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு நியூ பேர் இருந்துச்சுனால ஒரு ஃப்ரெஷ்ஷாக அவங்களோட லுக்கெலாம் ஸ்டன்னிங்காக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. கவின் அவர்களோட சரி, அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படியே கெமிஸ்ட்ரி எல்லாம் ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பேர் வந்து இந்த மூவி நல்லா இருந்துச்சுன்னா இது ஒரு ஹைலைட்டிங்காக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் சினிமோட்டோகிராஃபர் ஹரிஷ் கண்ணன் அவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியல. டீசரில் ஒவ்வொரு சீன்லேயும் அந்த சினிமோட்டோகிராஃபர் டாப் நாச் தான், வேறு லெவலில் இருந்துச்சு தான் சொல்லணும். ஒவ்வொரு ஃப்ரேம் அந்த கலர் வேரியேஷன், கலர்ஃபுல், அப்புறம் அந்த வேரியேஷன் எல்லாம் கொடுத்துருக்கிறதும் ஒரு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு சதீஷ் கிருஷ்ணா அவர்கள் மாஸ்டராக பார்த்துருப்போம். ஒரு ஆக்டராக ஏகப்பட்ட படங்களில் பார்த்துருப்போம். அதை வந்து இப்போ டேரக்டராக ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த மூவியை மேக் பண்ணிக்காருன்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு சீனையும் அது சிம்பிளாகவும் எப்படியே லொக்கேஷன் அந்த சூஸ் பண்ண விதமும் செம்மையும் இந்த படத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு தான் டீசரில் பார்க்குறப்ப சொல்லணும். டீசரில் பெருசாக கதை எதுவும் ரிவீல் பண்ணலனாலும் ஒரு சில இடத்துல அவங்க காட்டின விதமும் சரி, அந்த டைட்டில் எதுக்காக வச்சதும் அது சிம்பிளாக சொன்னதாகவும் சரி, இந்த கிஸ்ஸுங்கிற டைட்டிலுக்கும் செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அந்த ஷார்ட்ஸ் எடுத்த விதமும் சரி, அந்த சில பல இடங்கள் நல்லா அழகாக காட்டிருக்காங்க தான் சொல்லணும். அப்புறம் ஜெயின் மார்ட்டின் சமீபத்தில் நல்லா மியூசிக் கொடுத்துருந்தாலும் டாடா, அதை தொடர்ந்து ஒரு சில படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதை தொடர்ந்து இந்த இதில் டீசரில் பார்த்ததுலேயும் மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும் அந்த டீசருக்கு அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அந்த இதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஆல்பம் வரப்போ தான் இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா இருக்குமா எல்லாம் தெரியும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரி, இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கலாம், அந்த கிஸ்ஸுங்கிற டைட்டில் வச்சனால அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டோரி, ஒரு ரொமான்டிக் காமெடி எல்லாம் கலந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக கொண்டு போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த அவ்வளோவா டீசரில் இந்த ஸ்டோரியை ரிவீல் பண்ணலைனாலும், ஆனால் வந்து இந்த டீசர் பார்க்குறப்போ ஒரு ப்ராமிசிங்காக இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு இன்னும் கொஞ்சம்
வெயிட் பண்ணணும் தான் போல இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர் வர பார்த்தா ஃபுல் மூட் ஆஃப் த மூவி எப்படி இருக்கும், எந்த மாதிரி ட்ராவல் பண்ணோம், அப்புறம் சாங்ஸ் அதெல்லாம் வச்சு தான் இந்த படத்தோட ஓவரால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிய போகுது. டீசர் குட்டிங் இந்த கொஞ்சம் எதிர்பார்ப்பை கூட்டியிருக்குன்னு தான் சொல்லணும். நீங்களே சொல்லுங்கள், இந்த டீசர் பார்த்துருப்பீங்க, கிஸ் மூவி டீசர். அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிது? கவின், பிரீத்தி உங்கள் 2 பேரோட பேர் நியூவாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? டீசரில் பெருசாக எதுவும் காட்டப்படலனாலும் காட்டினதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு? அதை பற்றின கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பயோலையும் சேனல் பயோலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். இது போன்ற வீடியோ வேணுன்னா நம்ம சிந்தத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆளுந்த ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அப்போ வச்சிங்கன்னா தான் நாங்கள் போகிற இந்த தமிழ் சினிமா மூவி அட்வைட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். வேறு ஒரு புது கான்செப்ட் புது வீடியோ வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.